ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு என்னோடய டெர்ரஸ் கார்டன் மேலே வந்திருக்கேன். ஒரு காஃபி கப் எடுத்துகிட்டு டெர்ரஸ் கார்டனில் காலையில் ஒரு மார்னிங் வாக் பண்ணினா டேలో நமக்கு நிறைய பிரச்சனைகள், நர்வஸ்னஸ், டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு மார்னிங் வாக் பண்ணினா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இது டெர்ரஸ் கார்டன் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேன்னு சொல்லணும். ஏன்னா நான் நிறையா செடிகள் நான் வச்சுருக்கேன் இங்கே. பூக்கள் செடிகள் இருக்குது, காய்கறி இருக்குது, அண்டு பழ செடிகள் இருக்குது. ஏன்னா எனக்கு ஆல் எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். நமக்கு அந்த காலத்தில் கரோனா அதே வந்திருக்கேன். கரோனாக்கு அப்புறம் நிறைய டைம் கிடச்சிருக்கு எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெல்த் மேலே ஒரு கான்ஷியஸ்னஸ் ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்கு, ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங்கு இது ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நிறையா மக்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் இது டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக மார்க்கெட்டில் இருந்து எந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கினதே கிடையாது. ஏன்னா நம்ம டே ஷெட்யூலில் ரொம்ப பிஸியாக இருக்கும், எனக்கு டைம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் பிளான்ஸ் க்ரோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், டைம் கிடைக்கும். ஒரு யூ ஸ்டே வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் 80 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இருக்கும், அண்ட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது இந்த மாதிரி நாலேஜ் அப்போ கிடையாது. இப்போது மாதிரி அக்ரிகல்ச்சரு, ஹார்ட்டிகல்ச்சர் கோர்சஸ் இருக்கும், அது கூட தெரியாது. ஆனால் இப்போது சில யூனிவர்சிட்டிஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் those who are interested, they can do organic farming courses, terrace garden courses, honey-based courses, everything. So we have நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போது இருக்குது நமக்கு. ஸோ 2 months or 3 months courses itself. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போது யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ we get more knowledge. அண்டு இப்போ நிறையா கார்டன் குரூப்ஸு வந்திருக்கு. ஸோ எவ்ரி ஸ்டேட், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த குரூப்ஸ்லேருந்து more knowledge, we can get more knowledge and we can share everything. ஸோ இந்த மாதிரி gardening related knowledge we get more from the groups and YouTube channels and everything. ஸோ எல்லோரும் உனக்கு டைம் கிடைக்க மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது, நீங்களுக்கு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் பிடிக்குமா, வெஜிடபிள்ஸ் பிளான்ட்ஸ் பிடிக்குமா? ஆனால் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் மட்டுமா இருக்கேன், ஸோ உங்களுக்கு பால்கனிஸ் இருக்கும். ஸோ அந்த பால்கனியில் க்ரோட்டன் பிளான்ட்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணுவேன். ஸோ க்ரோட்டன் பிளான்ட்ஸ், so they can add more beauty to our garden. So oxygen purified plants and air purifiers and NASA approved purified plants இருக்கு. So croton plants are always very special. And நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெஜிடபிள் பிளான்ட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இருந்து we used to see they can grow from all, they use all fertilizers and everything, which is very harmful to us and also this environment also. So organic methodல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் ஒரு வெஜிடபிள் பிளான்ட்ஸ் ஒரு லீஃபி வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சின்னா அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ பிளான்ட்ஸ் கார்டன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான், நிறையா பேம்பர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளான்ட்ஸ் பயோஸ்ட்ரெஸ்
கிடைக்கும். ஸோ நீங்கள் டெய்லி நான் வாட்டர் மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றுவேன். ஆனால் அதுக்கு மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மேலே எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ டெய்லி தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன். அது மட்டும் டேம் என்ஷூர்ட். So after that, every 2 months I used to give organic manures and everything. So I'm feeling the energy, the positiveness, and ஒரு செடிகள் gives us ஒரு பாசிட்டிவ் and also mental health, physical health and everything. So நீங்கள் plants grow பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஆப்ஷனல் இஸ் யுவர்ஸ். விச் டைப் ஆஃப் plants you want to grow is completely it depends on your choice itself. ஸோ நான் பார்க்குக்கு போன மட்டுதே இல்லை, என்னோடய டெரஸ் கார்டன் தான் எனக்கு ஒரு பார்க் மாதிரி. நான் ரொம்ப ஹாப்பியாக